எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் தேர் திருவிழா ஒரு பெரிய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. எல்லாருக்குமே கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போதும் இருக்கட்டும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் அந்த பெரிய சர்ச்சு, அது மட்டும் இல்லை 3 குட்டி குட்டி குர்சடி அப்படின்னு சொல்கிறது. குர்சடி அப்படின்னா குட்டி குட்டி கோவிலெல்லாம் குர்சடி அப்படின்னு சொல்கிறது. ஊரில் 2, அதாவது தொடக்கம் 2 சைடு இருக்கும்ல, அதுவும் சென்டரில் அப்படின்ட்டு 3 குர்சடி இருக்கும். செப்டம்பர் 14 உலகத்தில் எல்லா ஆர்சி கிறிஸ்டியன் சர்ச்லேயுமே ஹோலி கிராஸுக்கு ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹோலி கிராஸ் அப்படின்னா சிலுவை ஐயா, சிலுவை நாதர் அப்படின்னு சொல்கிறது. இது குட்டி குர்சடி, சின்ன கோவில் அப்படின்னு சொல்கிறனால இங்கே 3 நாள் திருவிழா தான் கொண்டாடுறது. செப்டம்பர் 12 கொடியேற்றத்துக்குன்னு சர்ச்சில் மாஸ் வச்சு கொடியை மந்திரிச்சிட்டு அதை நம்ம பவனியாட்டு அங்கே கொண்டு போய் அதை கொடியேற்றுவோம். பெரிய கோவில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் ஆல்ரெடி அந்த 10 நாள் திருவிழா கொண்டாட்டத்தில் இந்த கோவிலில் நடந்த பெரிய திருவிழாவுக்கு 10 நாள் கொண்டாட்டம். அப்போ நமக்கு 10 நாளுமே நமக்கு கொடி ஏற்றிட்டு 10 நாள் திருவிழா நடக்கும். இது சின்ன கோவில் அப்படின்னு சொல்கிறனால 3 நாள் திருவிழா மட்டும் இங்கே நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாதர் அந்த கொடியை நல்லா ப்ளெஸ் பண்ணுறாங்க. ப்ளெஸ் பண்ணிவிட்டு அந்த கொடி, பூ, மாலை எல்லாமே அதை பெரியவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை அங்கேருந்து நம்ம பவனியாட்டு எடுத்துகிட்டு போவோம். இந்த வீடியோ பெரிய வீடியோவாக இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு பார்க்கனா பாருங்கள். நிறைய நான் சர்ச்சில் உள்ள பாட்டுகள் நிறைய போட்டிருப்பேன்னா, ஏன்னா எனக்கு அது ஒரு மெமரியாட்டு நான் அந்த பாட்டுகள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கோவிலுக்கு வர முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோஸை பார்க்கும்போது அவங்களும் இதெல்லாம் பங்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் ஃபுல்லாக ஒரு பார்த்தது மாதிரி இருக்கும். ஊரில் உள்ளவங்களுக்கு இது, வீட்டில் வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இது பார்த்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறனால 3 நாள் நடந்ததை நான் சின்னதாக எடுத்து போட்டிருக்கிறேன், பாருங்கள். கேண்டில்லாம் கொளுத்திட்டு அப்படி பவனியாட்டு போகும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மணியெல்லாம் அடிச்சுட்டு கொட்டு மேளம் எல்லாமே போட்டுட்டு அப்படி போகிறது.
வயசில் கேட்டிசம் கிளாஸ் நாங்கள் படிக்கும்போது, அதாவது சண்டே கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே இந்த சிலுவையார் புத்தடிக்குன்னு வருவோம். இதில் வந்து மண் வந்து கடலோடு சேர்ந்துருக்கனால தேரி மாதிரி பெரிய மலை மாதிரி மண் இருக்கும். நாங்கள் அந்த மண்ணில் மேலே இருந்து அப்படியே போடுவோம். அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் அப்படியே இருக்குது. கோவிலில் வந்து லட்டு பாயாசம் எல்லாமே கொடுத்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தனால அப்படி எனக்கு ஒரு 2 லட்டு பாயாசம் எல்லாமே கொண்டு தந்தாங்க. சின்ன வயசு ஞாபகங்கள் அது அப்படியே பேசிட்டு இருந்தோம். பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடம் இருந்து உயிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இது 13th செப்டம்பர் நைட் வந்து வாஸ்பிரஸ் அப்படின்னு நடக்கும். இது நான் ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock போல் ஸ்டார்ட் ஆச்சுது. ஓகே, அதையுமே அப்படியே வந்து வீடியோ பாட்டு எடுத்துகிட்டு அப்புறம் 12th வந்து நம்ம கொடியேற்றம் பார்த்துட்டு அதில் உள்ள சின்ன ப்ரேயர்ஸ் பார்த்துட்டு 13th வந்து நைட் வந்து 6 o'clock ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி அந்த வாஸ்பிரஸ் அதுக்கெல்லாம் எப்படி நடக்கும் அதுவும் பார்த்துட்டு அடுத்தது நாளைக்கு வந்து அதாவது 14th வந்து மாஸ் இருக்கும். அப்படியே சேர்ந்து வந்து இந்த வீடியோவில் போட்டுருப்பேன். நாங்கள் வந்து காலேஜ் படித்ததும் ஹோலி கிராஸ் காலேஜில், அதனால் ஹோலி கிராஸ் காலேஜில் படித்தனால அதுக்கு மெமரிஸும் நிறையாவே இந்த சிலுவையாவுக்கு எங்களுக்கு இருக்குது.
நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆராதிக்கின்றோம் வாழ்வே உமக்கு அழைக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆவி இறைவா ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உம்முகத்தில் உருகி போகிறேன் கேட்கிறேன். என்ன வேண்டுவேன் என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே. உயிரால் பிரியாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினேன். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினேன். உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சார்ந்தவன் அன்பின் பாடு வாழும் பெற்று கன்று கரங்களே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினேன். சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் எனதான் அதுதான் சரணடைந்தேன் கண்ணை மூடினேன் உம்மை தேடினேன் என் மனதின் கோயிலில் உன்முகம் கண்டேன் உன்முகத்தில் உருகி போகிறேன் என்ன மனம் போகிறேன் பாட கேட்கிறேன். போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நைட் வந்து வேஸ்பஸ் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. வாழை இலையில தனி தொளிச்சு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்னா யாருக்கு பிடிக்காது. சிலுவை வந்து நம்ம வந்து எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம தொடங்குறதா இருந்தாலும் தலையில் சிலுவை போடுறது, அதாவது பெரிய சின்ன பிள்ளைங்களை ப்ளஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சிலுவை போட்டு தான் நம்ம ப்ளஸ் பண்ணுறது. அது மாதிரி எங்கேயாவது வெளியே போகும்போது எப்போவுமே வந்து நமக்கு கூட இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும்ல. இப்போ ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டால் ஓம் போடுறது, இல்லைன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குற மாதிரி. நம்ம எங்கள் கிறிஸ்டியன்ஸ் இதில் வந்து சிலுவை போட்டு இந்த மாதிரி தொடங்குறது அது நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு. சாப்பாட்டில் ஃபஸ்ட் வந்து அழகாட்டு ஒரு பட்டாணி கடலை முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு துவரன், அழகான ஒரு அவியல், அப்புறம் நார்த்தங்காய் பச்சடினா கடாரங்காய் பச்சடி அப்படின்னு சொல்கிறது. எங்கள் ஊரில் வந்து ரொம்ப நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே ரொம்ப ஃபேமஸாட்டு ஒருத்தங்க சமையல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சமையல் நான் பல வருஷங்களுக்கு அப்புறமாட்டு எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்குது. நிறைய சாதம் எனக்கு வச்சுட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி எனக்கு கோவில் திருவிழா கிடச்சது. இந்த மாதிரி பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் சிலுவையுடைய குருசடியுடைய இந்த இதெல்லாமே எனக்கு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு சந்தோஷம் அப்படி இருக்குது. கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கணும். எல்லோரும் ஹாப்பியாட்டு எந்த நோய் நொடியும் இல்லாமல் கடவுள் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதுகளை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் எப்பவுமே மனசில் எனக்கு நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவேன். நான் அழகாட்டு பருப்பு குழம்பு, இந்த பருப்பு குழம்பு பக்கத்தில் வேறு எந்த பருப்பு குழம்பும் வராது, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். அதுக்கு பப்படம் வச்சு அப்படி கன்னியாகுமரிக்கு உள்ள கல்யாண சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெஜிடேரியன் சாப்பாடு அப்படி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார், அப்புறம் ரசம்,
எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அடை பாயாசம். கன்னியாகுமரினாலே உங்களுக்கு தெரியும்ல, கேரளாவோட சேர்ந்துருக்கிறனால இங்கே கூடுதலுமே அந்த கேரளா ஸ்டைலில் தான் சாப்பாடெல்லாம் இருக்கும். அப்படி நல்லா அழகான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு ஒரு 9 o'clockலாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சுது. இது காலையில் 6 o'clock அங்கே வந்து கோவிலில் பூசை இருக்கும் அப்படின்ட்டு 5:45 அப்படி கிளம்பியாச்சுது. என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவள் கூட தான் அப்படியே சர்ச்சுக்குன்ட்டு கிளம்பியாச்சுது. அழகாட்டு சூரியன் உதிக்க வரக்கூடிய நேரம், கடல் பக்கம் பீச் சைடு இருந்து கோவில் காலையில் நல்ல குளிர்ந்த காற்றில் நிலா வந்து இன்னும் போகவே இல்லை. அந்த இதில் பூசை பார்க்கணுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, அப்படியே பாருங்கள். இது என்னென்னா 12th வந்து நம்ம கொடியை ஏற்றினோம்ல, இப்போ 14th வந்து பூசை முடிஞ்சோன்னா அந்த கொடியை வந்து இறக்குவாங்க. செப்டம்பர் 14 மட்டும் தான் இங்கே திருவிழா அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் வந்து எல்லா நாட்களுமே ஒரு 6:30 அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த குர்சைடில் வந்து ப்ரேயர் அதெல்லாம் நடக்க தான் செய்யும். எல்லாருக்கும் கோவிலில் பால் கொடுத்தாங்க சுட சுட. பூஜை முடிஞ்சிட்டு சுட சுட ஒரு கப் பால் வாங்கி குடிக்கும் போது அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே என்ன வந்து இங்கே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, வீடியோ எடுன்ட்டு. அவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட்டில் வந்து எனக்கு நல்லாவே வீடியோ எடுக்க முடியுது. அதில் கூடுதலும் என்னோடய ஃப்ரெண்டு ஜெனிட்டா, அவள் எல்லாருமே, மற்றபடி அதில் இருக்கிறவங்க எல்லாருமே, எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கும் இந்த கோவில் திருவிழா இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாட்டு இருக்கும். எல்லாருமே எங்கள் ஊரை பொறுத்தவரை எல்லாருமே வந்து சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க, ரிலேட்டிவாக தான் இருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணு அது என்ன ஒரு அழகான பொண்ணு இல்லை. இந்த ஏஜ் வந்து நம்மலாம் அந்த ஏஜில் இதே மாதிரி தான் ஜாலியாட்டு வந்துருப்போம். இதெல்லாம் கடந்து வந்து பார்த்துட்டு நம்ம இப்போ இருக்கோம். இவளும் இதே மாதிரி பெருசாக வளரும் போது இவளுக்கும் சின்ன வயசில் உள்ள மெமரிஸ் வந்து இன்னும் இதே மாதிரி அவளும் சொல்லுவாள். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சிலுவை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி குட்டியாட்டு ஒரு சின்ன குடிசை வந்து கட்டினாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி, கேட்டிசம் கிளாஸ் முடிஞ்சு வரும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர், சோபா, ரீனா, இனிதா அப்படின்ட்டு, ஜெனிட்டா, ஜெகதா, இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. நாங்கள் எல்லாருமே அப்படியே ஒரு 4 o'clock எங்களுக்கு கேட்டிசம் முடிஞ்சால் 5 o'clock எல்லாருமே இங்கே வந்துடுவோம். சண்டே வந்து கடல்லாம் நனைய மாட்டோம். ஆனால் இந்த மண் ரொம்ப பெரிய மண்ணாக இருக்கும், மலை மாதிரி இருக்கும். மேலேருந்து அப்படியே உருண்டு நாங்கள் வந்து விளையாடுவோம். இப்போ அந்த மண்ணெல்லாம் போயிட்டுது. ஆனால் அந்த மெமரிஸ் வந்து அப்படியே இருக்குது. அப்படியே கோவிலேருந்து கொஞ்சம் பூக்களை வந்து எனக்கு ஃப்ரெண்டு தங்கச்சி பொண்ணு தான், அவள் எடுத்துகிட்டு வந்தாள். அவள்கிட்ட கொஞ்சம் பூவையும் அப்படியே வாங்கிட்டு நம்ம வீட்லேயும் கொண்டு வந்து கடவுளுக்கு பிளெஸிங்ஸ் அப்படி கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்ட்டு
வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊர் எப்படி இருக்குது, கடலோடு சேர்ந்து அழகான ஒரு சுத்தமான ஒரு கிராமம் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். கடவுளுடைய blessings உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போதும் இருக்கட்டும். தேங்க்யூ. Thank you.